சந்தோஷம், பொருளாதாரத்தை விட சந்தோஷத்தை அதிகமாக எதிர்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் நம்மளுடைய மிதுன ராசிக்கு செயல்பட போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் உள்ள தேவையில்லாத அழுத்தங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து செல்லும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவானும் உடனே பயிற்சியாகி வரார். அப்போ இவ்வளவு நாளாக சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை 1.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், நிலையான தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் இயங்க போகிறீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான உறவை தேடுவதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கேற்ற ஒரு காதலனோ அல்லது காதலியோ பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, காதலில் வெற்றி கிடைக்குமானா குருவின் பார்வை மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம்.